ராம் நாராயண் ராம். இப்பொழுது ஒவ்வொரு மனிதரும் இந்த பூமியில் தம்முடைய சொந்த உரிமையை நிறுவ விரும்புகிறார். அதனால் எவருக்கும் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. இந்த சொந்த உரிமை உணர்வை முற்றிலுமாக அகற்றும் முயற்சியே எங்கள் மகாகுரு ஆரம்பித்துள்ளார். இந்த சொந்த உரிமை மனப்பான்மை நீங்காத வரையில் இந்த பூமியில் சமத்துவம் நிலவ முடியாது. இங்கு ஒவ்வொருவரிடமும் எங்கேயாவது வேறுபாடு காணப்படுகிறது. சிலருக்கு தங்களுடைய பிறவியால் பெற வேண்டிய உரிமை வழங்கப்படுவதில்லை. இந்த பூமியில எல்லோரும் ஒரே மாதிரியாகவே பிறந்திருக்கின்றனர் என்றால் அவர்களிடம் அந்த பிறவியுரிமையை எப்படி கெடுக்க முடியும்? அந்த பிறவியுரிமை எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். பூமியில் உள்ள எல்லா மக்களும் சமமாக கருதப்பட வேண்டும். எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த சாதி மத வேறுபாடும் இல்லாமல், உயர்தாழ்வும் இல்லாமல். ஆனால் இந்த சொந்த உரிமை உணர்வு நீங்காத வரை இது சாத்தியமில்லை. அதனால் உலகமெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் பேச வேண்டும், ஒன்றாக நடக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் எதை பார்த்தாலும் ஒருவரையொருவர் முந்துவதற்கான போட்டியே காணப்படுகிறது. ஒவ்வொரு மனிதரும் மற்றவரை தாண்டி முன்னேற விரும்புகிறார். எல்லாம் தம் நலனுக்காக, தம் சுயநலத்துக்காக. ஏன் மனிதன் மற்றவரை வீழ்த்த முயல்கிறான்? எவரும் இது பற்றி யோசிக்கவில்லை. நமது நாடு எப்படி முன்னேறும், எப்படி வளர்ச்சி பெறும்? எல்லோரும் மற்றவரை இழுத்திழுக்க முற்படுகிறார்கள். ஒருவரை ஒருவர் மேலோங்கி நிலைநிறுத்தத்தான் முயற்சி. தங்களது சுயநலத்தை பூர்த்தி செய்வதில் மட்டுமே அவற்றின் கவனம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விவேகம் மற்றும் சிந்தனையுணர்வு சேதனை நிறைந்திருக்கின்றன. உங்களுடைய மனதில் உறைந்திருக்கும் அந்த விவேகம் மற்றும் சிந்தனையின் குரலை கேட்டால் உங்களுக்கு உண்மையான ஞானத்தின் அனுபவம் கிடைக்கும். உண்மையான ஞானம் கிடைத்தவுடன் வெற்றிக்கான சரியான பாதை உங்கள் கண்முன் தெளிவாகத் தெரிகின்றது. அந்த பாதையில் நடந்தால் நீங்கள் கற்பனை செய்யும் அனைத்தையும் அடைய முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் வானத்தின் அருளால் கிடைத்தவை. ஏனெனில் வானிலிருந்து கிடைக்கும் சக்தியால்தான் இயற்கை உருவானது. இயற்கையிலிருந்தே நாம் உருவானோம். அந்த விவேகம் நம்மை தவறான செயலில் ஈடுபட்டால் எச்சரிக்கிறது. நம் மனமும் விவேகமும் நமக்கு நல்லது கெட்டதென்று காட்டுவதோடு மட்டுமல்லாமல் முழுமையான வளர்ச்சியையும் அளிக்கின்றன. நாம் அனைவரும் ஒரே பூமியின் உயிரினங்களாக இருக்கிறோம். ஒரே பூமியில் வாழ்கிறோம். இந்த பூமிக்கு ஒரே ஒரு மதம் இருக்க வேண்டும். அது இயற்கையின் மதம் மற்றும் வானத்தின் மதம். அதுபோலவே ஒரே ஒரு ஜாதி இருக்க வேண்டும். அது ஜீவ ஜாதி, உயிரினம். இங்கு மத அரசியல் நடக்கும் வரை, சாதி பேச்சு நிலவும் வரை, அரசியலமைப்பு பற்றி விவாதிக்கப்படும் வரையில் இங்கு உண்மையான இணைப்பு ஏற்படாது. 84,000 யோனிகளுக்குப் பிறகு மனித வாழ்வு பெறப்படுகிறது. ஆனாலும் மனிதன்தான் இன்னொரு மனிதனுக்கு மிகப்பெரிய பகைவராக இருக்கின்றான். இந்த சூழலில் அவசியமாக இருப்பது என்னவெனில், நாம் ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தில் இணைவது. ஏனெனில் ஒரே ராம் நாராயண் ராம் மட்டுமே உங்கள் குழப்பமான வாழ்க்கைக்கு சரியான திசை காட்டுகிறவர். ஒரு மனிதன் ராம் நாராயண் ராமுடன் இணையும் போது வாழ்க்கை ஒரு புதிய பார்வையையும் புதிய சக்தியையும் பெறுகிறது. இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நேர்மறையான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன என்பதை.